அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோன்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது. வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேனா 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து, ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதை தவிர நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகனுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 6ஆம் இடத்துல பார்த்தேனால் 15 நாள், அதாவது கிட்டத்தட்ட இந்த மாத கடைசி 31/5 வரலாம் பார்த்தேனால் அவர்
உச்சம் பெற்று இருக்கிறதும், அதாவது 31/5 அன்றைக்கி தான் வந்து சம சப்தமத்தில் வரும். அது வரலும் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்குறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடும். அதாவது அவர் 7ஆம் இடத்துல வரும்போது சுக்கிரன் சமசப்தமத்தில் இருக்கும்பொழுதும் குருவின் பார்வை வேறு 9ஆம் இடத்துலேருந்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகம் அமையும். எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வேறு. 5ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதும் புத்திரஸ்தானம். சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா குரு வந்து சனி ராகுவையும் பார்க்குறார். இது வந்து ஒரு பெரிய விசேஷம், ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனம் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த பொதுவாகவே பார்த்தோம்னா மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு புதிய வேலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை அமையும். வேலையில் பெரிய ஏற்றம் அமையக்கூடிய காலகட்டம். உச்சம் பெற்ற சுக்கிரன்றதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும். போட்டித் தேர்வு அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர சமசப்தமத்தில் வந்து அதாவது சுக்கிரன் வரும்பொழுது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9ன்னு 3 ஸ்தானத்தில் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 8ஆம் இடம் போய் மறைஞ்சாலும் புதன் அதீதமான கல்வியை கொடுப்பார். அதற்கு பிறகு அதாவது 16ஆம் தேதி 16/5 அன்றைக்கே வந்து புதன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போகிறார். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவர் 9ஆம் இடம் போய்ட்டார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு புதன் இருந்தாலும் இந்த ரேஸு, லாட்ரி, ஷேர் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் லாபங்கள் வரும். அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, வெண்ணிற ஆடைகள், அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் பதனிடும் தொழில், பால் மற்றும் தொழில்கள், அது தவிர வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த சர்ஜரி, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எம்சிஹெச் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதோட ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாத கடைசியில், அதாவது வைகாசி மாத கடைசி 21 நாளில் வந்து பார்த்தோம்னா, அதாவது 8/6/2025 உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறதுனால கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்றம், ராசிநாதன் உச்சம் பெறுறதும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்றம், தீர்க்கமான எண்ணங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. சில நாட்கள் இவங்க வந்து இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கணும். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 26/5/2025 28/5/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுறதும், அது தவிர வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். விருச்சிகம், விசாக, மனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. ராகுவும் சேர்ந்திருக்கார். ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது 2 சனியும் இருக்க மாதிரி. ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதியை போல் செயல்படுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இப்போ சனியும் அந்த வீட்டிலே இருக்கார். அதனால் கேட்கவே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கிறது
2 சனி ஒரே இடத்துல இருந்து அர்த்தாஷ்டமத்தை நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன ஒன்று அப்படின்னா, குருவின் பார்வை ராகுவும் சனியின் மேலே விழுறது. அதனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய சுகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வேறு நீச்சப்பட்டு போகிறோம். அதனால் மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அமையும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ராசிநாதன், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3மே அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறதும், உங்களுடைய குல குருமார்கள் இல்லைன்னா உங்களுடைய கோவிலில் குரு பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வர்றதும், அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சன்னதிக்கு ரெகுலராக போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வைகாசி விஸ்வாவசு வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போமேனால், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் புதிய கடன் அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன் 6, 7, 8ன்னு 3 இடத்துல போகிறார். இந்த காலத்தில் அதாவது 16ஆம் தேதி 16/5/2025 அன்றைக்கே 6ஆவது இடத்துலேருந்து 7ஆவது இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சூரியன் வேறு இருக்கார், அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல புதன் போகும்போது அவர் அஷ்டமாதிபதி வேறு 8ஆம் இடத்துல போயே வேறு உட்கார்றார். சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொல்லைகள் அந்த அளவுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறேன். அதுவும் செவ்வாய் மாறுறார். அதாவது வைகாசி மாதம் 21 தேதிக்கு மாறுறார். அதாவது 8/6/2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சத்தில் இருக்கார். அந்த காலகட்டம் வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மனக்லேசங்கள் வரும். மனசில் தவறான எண்ணங்கள் தோணக்கூடிய வாய்ப்பும், எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி பெற்று விடுவோமோன்ற என்ற ஒரு மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய காலகட்டம். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் உடலில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அது தவிர உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையின் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் போயிட்டு எலுமிச்சம்பழம் மாலையோ எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த நல்லெண்ணெய் விட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 28/5/2025 30/5/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப ஜாகிரதையாக மெதுவாக இருந்துக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன்.